நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நாம் யாவரும் சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களானபடியினால் பார்ட்னர்ஷிப், நாம் தேவனுடைய பணியை எந்த விதத்திலாவது எப்படியாயிலும் சொல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த வேளையிலும் கூட 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இங்கே பவுல் அருமையாக அர்த்தத்தோடு நாம் விலகிக் கொள்ளும்படியாக சொல்கிறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் அநேக கடமைகள் இருக்கிறது. பிள்ளைகளை பெற்றோர் வளர்ப்பது கடமையாக இருக்கிறது. பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. மனைவிக்கு கணவன் செய்கிற கடமை இருக்கிறது. இப்படி அநேக கடமைகள் இருப்பது போல இங்கே சுவிசேஷம் சொல்வது நமது கடமை என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அதை ஒரு பெருமையாக தன்னை மேன்மையாய் பாராட்டாதபடிக்கு இவை என்னுடைய கடமை என்று சொல்கிறார். காரணம், சுவிசேஷம் நல்ல செய்தி. நற்செய்தியை சொல்வதிலே நாம் தயக்கம் அடையக்கூடாது, யோசிக்கக்கூடாது. உலகத்தில் யாவருக்கும் நல்ல செய்தி மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் துர்ச்செய்திகள், துயரச் செய்திகள், யுத்தங்கள், இயற்கையின் சீற்றங்கள், வேதனையான சம்பவங்கள்லாம் உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. இந்த காலத்திலே நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நற்செய்தி. அதனால் நம் வாழ்க்கையிலே இந்த செய்தியை சொல்வதற்காக நாம் பெருமிதம் கொள்ளாதபடிக்கு இது நம்முடைய கடமை என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும், நாம் அதை செய்ய வேண்டும். அதை சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நற்செய்தியை போதிப்பது நான் பெருமைப்படும்படியான காரியம் அல்ல, நற்செய்தியை போதிப்பது எனது கடமை என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அதனால் நாம் யாவருக்கும் அநேக கடமைகள் இருக்கிறது. அதுபோல நற்செய்தியை சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று சொன்னால், நற்செய்திக்கு நாம் உடன்பட்டவர்கள் விசுவாசிக்கின்றபடியினாலே நம் வாழ்க்கையிலே நாம் நற்செய்தியை சொல்ல ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்காவிட்டால் ஐயோ என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அது வேதனைக்குரிய ஒரு வார்த்தை. அதனால் நம் வாழ்க்கையிலே இயேசு சொன்னது போல மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, வெளிச்சத்தை மரக்காலில் மூடி வைக்க கூடாது. அதனால் நாம் யாவரும் நற்செய்தி சொல்ல, இந்த உலகத்தில் இயேசு என்கிற ஒரு வார்த்தை தான் நற்செய்தி. இந்த நற்செய்திக்கு ஈடாக உலகத்தில் வேறு எந்த நல்ல செய்தியும் பார்க்க முடியாது. அதனால் நம் வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுகம் நிறைந்த காலங்களிலே நற்செய்தி சொல்லும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் அதிலே அதிகமாய் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். சுவிசேஷம் சொல்வது, நற்செய்தி சொல்வது அது நம்மேல் விழுந்த கடமை என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அதனால் இதை குறித்து நான் பெருமிதம் கொள்ளாதபடி, பெருமை பாராட்டாதபடி, என் வாழ்க்கையில் எவையெல்லாம் கடமை என்று செய்கிறேனோ அதுபோல என்னுடைய சுவிசேஷம் சொல்வதும் என்னுடைய கடமை என்று சொல்லி பவுல் மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷத்துக்கு நாங்கள் உடன்பட்டபடியினாலே, அந்த சுவிசேஷத்தை நாங்கள் விசுவாசிக்கின்றபடியினாலே எங்களுக்கும் ஆண்டவரே அந்த சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, ஆண்டவரே அறிவிக்கின்ற அனைவருக்கு உதவி செய்யும்படியாக, அறிவிக்கின்ற அனைவரை ஆண்டவரே தோள் கொடுத்து தூக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டும்படியாய் உம் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.